ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் டாக்டர் ஃபீனிக்ஸ். நான் டாக்டர் அன்பு. ஸோ இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஊட்டி தான் வந்திருக்கிறோம். ஒரு 3 days இங்கே ஸ்டே பண்ண போகிறோம். இந்த 3 daysல மினிமம் 15 பிளேசஸ், மேக்ஸிமம் எவ்வளோ பார்க்க முடியுமோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்தியாவிலே நம்ம தமிழ்நாட்டில் நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற ஊட்டியில் தான் 15க்கும் மேற்பட்ட சுற்றுலாத்தலங்கள், அதுக்கப்புறம் மேட்டுப்பாளையம்லேருந்து குன்னூர் வழியாக ஊட்டிக்கு வர டாய் ட்ரெயின், அப்புறம் முதுமலை டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட், பக்கத்தில் இருக்கிற மசனகுடின்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்குறதுக்கு ஏகப்பட்ட இடங்கள் இருக்குது. அதனால தான் இதை மலைகளின் ராணின்னு சொல்கிறாங்க. அது எல்லாத்தையுமே ஒன்றொன்னா பார்க்கலாம் வாங்க. ஊட்டியில் கர்நாடகா கார்டன் சொல்லப்படுற கர்நாடகா ஸ்ரீ ஹார்டிகல்ச்சர் கார்டன் தான் வந்திருக்கிறோம். ஸோ இது ரொம்ப அழகான ஒரு பிளேஸ். இங்கே தான் ஹேங்கிங் பிரிட்ஜும் இருக்குது. இந்த பிளேஸ் எப்படி இருக்குங்கிறத டீட்டெயில்டாக பார்ப்போம் வாங்க. ஊட்டி லேக்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் ஃபென் ஹில் அப்படின்ற ஒரு இடத்துல தான் இந்த ஹார்டிகல்ச்சர் கார்டன் இருக்குது. 1964ஆம் ஆண்டு மைசூர் மகாராஜாவான ஜெயச்சாம ராஜேந்திர வாடியார் அவர்களால் 38 ஏக்கர் பரப்பளவில் இருக்கிற இந்த இடத்த கர்நாடகா கவர்மெண்ட்டுக்கு அவர் கிஃப்டாக கொடுக்குறாங்க. 2 மாநிலங்களுக்கும் நல்ல ஒரு டூரிசம் டெவலப் ஆகணும் அப்படின்றதுக்காக 2018 இங்கே இந்த ஹார்டிகல்ச்சர் கார்டனை ஓப்பன் பண்ணாங்க. இந்த பொட்டானிக்கல் கார்டனுக்குள்ளேயே ரோஸ் கார்டன், இட்டாலியன் கார்டன், டீ கார்டன், மேஸ் கார்டன், அப்புறம் 50,000க்கும் மேற்பட்ட தாவரங்கள் இங்கே வச்சிருக்காங்க. குழந்தைங்களுக்கு 50 ரூபாயும் பெரியவங்களுக்கு 100 ரூபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. உள்ள நம்ம இந்த பக்கி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 200 ரூபீஸ் சார்ஜ் பண்றாங்க. இன்னைக்கு வந்து வெனஸ்டே, ஸோ யாருமே இல்லை, ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது, ரொம்ப அழகாகவும் இருக்குது. ஸோ நீங்களும் வீக் டேஸில் வாங்க. ஸோ வீக்கெண்டில் வந்தீங்கன்னா பயங்கர க்ரௌடடாக இருக்கும். அண்ட் இந்த கார்டனை மார்னிங் 7 o'clock ஓப்பன் பண்ணிடுறாங்க. ஊட்டியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா நிறைய பிளேசஸ் பார்க்கலாம். இந்த கார்டன் சுற்றி பார்க்குறதுக்கு மினிமம் 2 hours ஆகுது தேவைப்படும். ரொம்ப நல்ல பிளேஸ், கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஒன்ஸ் நீங்கள் கர்நாடகா கார்டன் சுற்றி பார்த்ததுக்கு அப்புறம் பக்கத்தில் இருக்கிற விர்ஜின் எர்த்ஸ் பேர்ட்ஸ் கிங்டம் அப்படின்ற பேர்ட்ஸ் பார்க்கை வந்து பாருங்கள். ரொம்பவே நல்லா இருக்குது. சின்ன பார்க்கு தான், பட் அந்த பேர்ட்ஸ்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ஸோ 100 ரூபீஸ்க்கு கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். இந்த பேர்டோட பேர் தான் ஆப்பிரிக்கன் கிரே. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. இந்த பேர்ட்ஸ் பார்க்கில் நிறைய வெரைட்டி ஆஃப் கிளிகள் இருந்துச்சு. அதுவும் இந்த மெக்காப்ஸ்னு சொல்லப்படுற லாங் டெயில் கலர்ஃபுல் பேரட் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கிளிகள் தவிர்த்து நிறைய பெர்ஷியன் கேட்ஸ் வச்சிருந்தாங்க, 2 ஆஸ்ட்ரிச் இருந்துச்சு, 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் முயல்களும் வச்சிருந்தாங்க. இந்த பிளேஸை பொறுத்த வரைக்கும் பேரட் பிடிக்கிற பர்சனாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. அண்ட் குழந்தைங்க இருந்தாலும் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒரு 1/2 hour டைம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிளேஸ் வந்து பார்க்கலாம். ஊட்டியில் போட் ஹவுஸ் தான் வந்திருக்கிறோம். என்னடா போட் ஹவுஸில் ஆளே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இதுதான் வந்து ஹனிமூன் போட் ஹவுஸ். இது வந்து ரொம்ப ப்ரைவேட்டாக இருக்கும். நம்ம ஹார்டிகல்ச்சருக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. ஸோ இதனால தான் ஹார்டிகல்ச்சர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஊட்டி லேக்குக்கு 2 என்ட்ரன்ஸ் இருக்குது. ஒன்று மெயின் என்ட்ரன்ஸ், அதுக்கப்புறம் இந்த ஹனிமூன் போட் ஹவுஸ் என்ட்ரன்ஸ். போட்டிங்கோட சார்ஜஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் ஹனிமூன் போட் ஹவுஸில் கூட்டமே இருக்காது. 8 சீட்டருக்கு 975 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அதுவே நம்ம 11 சீட்டராக இருந்துச்சுன்னா 1175 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. ஊட்டி லேக்கோட மெயின் என்ட்ரன்ஸில் இருக்கிற போட் ஹவுஸில் தான் 3 seater அண்ட் 5 seater ஆப்ஷன்ஸ் இருக்குது. ரோ போட் அண்ட் பேடல் போட் ஆப்ஷனுமே மெயின் என்ட்ரன்ஸில் தான் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஹனிமூன் போட் ஹவுஸ் பக்கத்தில் ரெஸ்டாரண்ட்டோ இல்லை வேறு எந்த என்டர்டைன்மெண்ட் ஆக்டிவிட்டியோ கிடையாது. ஆனால் மெயின் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கிஃப்ட் ஷாப்ஸ் இருக்கும், ரெஸ்டாரண்ட்ஸ் நிறைய இருக்கும், ஐஸ்கிரீம் ஷாப்ஸுமே நிறைய இருக்கும். அதுவும் இல்லாமல் என்டர்டைன்மெண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 7D சினிமாஸ், அதுக்கப்புறம் மினி ட்ரெயின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு உண்டான ஆக்டிவிட்டீஸ் நிறைய இருக்கும். ஸோ உங்களுக்கு போட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் போதும் அப்படின்னா ஹனிமூன் போட் ஹவுஸ் சூஸ் பண்ணுங்கள். இல்லை கொஞ்ச நேரம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், மற்ற என்டர்டைன்மெண்ட் ஆக்டிவிட்டி எல்லாமே பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மெயின் என்ட்ரன்ஸை சூஸ் பண்ணுங்க.
தொட்டபெட்டா வியூ பாயிண்ட்ங்கிறது வந்து ஒரு 5 வியூ பாயிண்ட்டை நம்ம டாப்லேருந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும். குன்னூர், மேட்டுப்பாளையம், அதுக்கப்புறம் அவலாஞ்சி, அதுக்கப்புறம் ஊட்டியோட டாப் வியூ பாயிண்ட், அதுக்கப்புறம் நம்ம கர்நாடகா பார்டரை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். பட் மேலேருந்து பார்க்கும்போது லைட்டாக தெரியும். உங்களுக்கு மிஸ்ட் இல்லைனா நீங்கள் ஏதாவது பார்க்க முடியும். நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற மிக உயரமான மலைனா அது தொட்டபெட்டா தான். 2600 மீட்டர் உயரத்தில் இருக்கு. தொட்டபெட்டா அப்படின்றதுக்கு பெரிய மலை அப்படின்றது தான் அர்த்தம். இந்த தொட்டபெட்டா வியூ பாயிண்ட்ல டெலஸ்கோபிக் ஹவுஸ்னு ஒன்று வச்சிருக்காங்க. மேல இருந்து எல்லா வியூ பாயிண்ட்டும் நம்ம டைரக்டா பார்க்க முடியும். தொட்டபெட்டா வியூ பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க ஊட்டியில் இருக்கும்போது அன்னைக்கு வெதர் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்க உங்களோட டைமிங்கை டிசைட் பண்ணிக்கோங்க. எப்போ மிஸ்ட் இல்லையோ அப்போ போனாதான் இந்த வியூ பாயிண்ட் எல்லாம் நம்ம பார்க்க முடியும். மிஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா எதுவுமே தெரியாது. ஸோ உங்க லக்கை பொறுத்து தான் இந்த வியூ பாயிண்ட்டை நம்ம என்ஜாய் பண்ண முடியும். அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே தொட்டபெட்டா பீக்குக்கு பக்கத்தில் இருக்கிற தொட்டபெட்டா டீ ஃபேக்டரியில தான் இருக்கு. இந்த டீ ஃபேக்டரிக்கு 20 ரூபா தான் டிக்கெட் சார்ஜ் பண்றாங்க. இந்த ஃபேக்டரியில நம்ம என்ட்ரி ஆன உடனேயே டீ மியூசியம்னு ஒன்று வச்சிருக்காங்க. டீயோட ஹிஸ்டரி, அதுக்கப்புறம் டீ பத்தின ஃபுல் டீடைல்ஸுமே நம்ம இந்த மியூசியத்தில் பார்க்க முடியும். இந்த ஃபேக்டரியில இலையிலிருந்து டீ தூள் வரைக்கும் எப்படி உருவாகுது அப்படின்றத நம்ம டைரக்டா பார்க்கலாம். எல்லாம் முடிச்சுட்டு வெளியில வரும்போது எல்லாருக்குமே ஃப்ரீயா டீ கொடுப்பாங்க. அந்த கிளைமேட்டுக்கு டீ குடிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பக்கத்துல நிறைய ஷாப்ஸ் இருந்துச்சு. நிறைய வெரைட்டி ஆஃப் டீ தூளும் வச்சிருந்தாங்க. டிஃபரெண்ட் வெரைட்டி ஆஃப் சாக்லேட்டும் வச்சிருந்தாங்க. லோக்கல் ஷாப்பை விட இந்த இடத்துல சாக்லேட்ஸ் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். பட் எல்லா சாக்லேட்ஸுமே ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கிக்கோங்க. மொத்தத்தில் இந்த டீ ஃபேக்டரியை பொறுத்த வரைக்கும் நீங்க டீ குடிக்கிற பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து பார்க்கலாம். ஆஃப் சீசன்ல வந்தீங்க அப்படின்னா ½ அன் ஹவர்ல பார்த்துட்டு நம்ம வெளியிலே வந்துடலாம். அதுவே நம்ம சீசன் டைம்லயோ இல்லை வீக்கெண்ட்லயோ வந்தீங்க அப்படின்னா இங்க பார்க்கிங் தான் பயங்கர ப்ராப்ளமா இருக்கும். மினிமம் 1 to 2 hours ஆகும். டைம் இருந்துச்சுன்னா வந்து பாருங்க. ஊட்டிக்கு வர எல்லாருமே கண்டிப்பாக போகிற ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்னா அது ஊட்டி பொட்டானிக்கல் கார்டன் தான். 127வது ஃப்ளவர் ஷோ போன வருஷம் 2025 மே மந்த் நடந்தது. நான் அந்த டைமில் ஊட்டியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ போய் பார்த்தேன், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த ஃப்ளவர் ஷோ எல்லா வருஷமுமே மே மந்தில் நடக்கும். உங்களால் முடிஞ்சால் கண்டிப்பாக வந்து பாருங்கள். பட் அந்த டைமில் பயங்கர ரஷ்ஷாக இருக்கும். ஸோ அதுக்கு ப்ரிப்பேர்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ளவர் ஷோ ரொம்பவே நல்லா இருக்கும். கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். 127வது ஃப்ளவர் ஷோன்னு சொல்லும்போது ஊட்டி பொட்டானிக்கல் கார்டனோட ஹிஸ்டரி பற்றி பார்த்தோம் அப்படின்னா 1848ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் ஆட்சி காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டது தான் இந்த பொட்டானிக்கல் கார்டன். மத்தியானம் தொட்டபெட்டா பீக்குக்கு போயிட்டு ரிட்டர்ன் வர வழியில் தொட்டபெட்டா டீ எஸ்டேட்டும் பார்த்துட்டு கடைசியாக நம்ம இந்த பொட்டானிக்கல் கார்டன் வந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த 3 பிளேசஸுமே ஒரே லைனில் ஈஸியாக பார்த்த மாதிரியும் இருக்கும். நமக்கு டைம் இருக்கிறத பொறுத்து கடைசியாக நம்ம பொட்டானிக்கல் கார்டனில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பக்கத்தில் டிபெட்டியன் மார்க்கெட்டும் இருக்குது. தேவைப்பட்டு அங்கே போய் ஷாப்பிங்கும் பண்ணிக்கலாம். ஒரு 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் சேரிங் கிராஸ் அண்ட் கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் அண்ட் சாப்பிட்றதுக்குமே நிறைய லோக்கல் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. நிறைய வெரைட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஈவினிங் டைம் ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ டே 1 வந்து நம்ம காலையில் கர்நாடகா கார்டன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஈவினிங் 6 o'clock வந்து பொட்டானிக்கல் கார்டனில் ஸ்டாப் பண்ணியிருக்கிறோம். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி டே 1 கம்ப்ளீட்டட். ஸோ நாளைக்கு வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் பரவிட்டு இருக்கிற டிசம்பர் மாதத்தில் ஊட்டி வந்து காஷ்மீர் மாதிரி இருக்காமா அப்படின்னு சொல்லப்படுற பிளேஸுக்கு தான் போக போகிறோம். ஊட்டியில் எப்போ பனி பெய்யும்னு நம்மளால் கெஸ்ஸே பண்ண முடியாது. பட் டிசம்பர் மந்தில் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி 2025 டிசம்பரில் தலைக்குந்தான ஒரு பிளேஸில் அதிகப்படியாக பனிப்பொழிவு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் நிறைய மெசேஜஸ் வந்துச்சு. நிறைய மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக அது தலைக்குந்தால மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையுமே அந்த பனிப்பொழிவு இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்கு முன்னாடியுமே அந்த பனிப்பொழிவு பார்க்க முடிஞ்சது. பொதுவாக இந்த மாதிரிப்பட்ட பனிப்பொழிவுகள் காலையில் ஒரு 5:30லேருந்து 7 o'clock வரைக்கும் நம்மளால் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் வெயில் வர ஆரம்பிச்சிடும். ஈவினிங் 5 o'clock வரைக்கும் நல்லாவே வெயிலாக தான் இருக்கும்.
இருக்கும். படத்தில் பார்க்குற மாதிரியோ இல்லை காஷ்மீரில் பார்க்குற மாதிரியோ பனி பொழிவுகள் நம்மளால் பார்க்க முடியாது. ஆல்ரெடி இருக்கிற அந்த டியூ டிராப்ஸ் வந்து நல்லா பனியாக மாறி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அந்த டைமில் சோஷியல் மீடியா பார்த்துட்டு பனிப்பொழிவை பார்க்கணும்னு வந்த மக்களுக்கு எல்லாருக்குமே அது ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா அடுத்த நாளே அங்கே பயங்கர டிராஃபிக் ஆயிடுச்சு. நாட் அலோட் போர்டு வச்சு யாரையுமே அதுக்கப்புறம் அலோவ் பண்ணல. ஸோ பெஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தலக்குந்தா பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஊட்டிக்கு வரும்போது மார்னிங் ஒரு 6 o'clock தலக்குந்தா வாங்க. ஒரு 1/2 hour to 45 minutes அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் மற்ற எல்லா பிளேசஸுமே அந்த கூடலூர் ரோட்டில் தான் இருக்குது. அங்கேருந்து 7 o'clock நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து டே 2. இன்றைக்கி நம்ம வந்து ஊட்டி டு கூடலூர் ரோட்டில் இருக்கிற ஸ்பாட்டுகள் தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பைன் ஃபாரஸ்ட் தான். இந்த பைன் ஃபாரஸ்ட் எப்படி இருக்குங்கிறத ஃபுல்லாக பார்ப்போம் வாங்க. ஊட்டியில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த டூரிஸ்ட் பிளேசஸ் எல்லாமே மார்னிங் 7 o'clock எல்லாம் ஓப்பன் பண்ணிடுவாங்க. காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக வந்தீங்க அப்படின்னா கூட்டமே இருக்காது. உங்களுக்கு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். இந்த பைன் ஃபாரஸ்ட் என்ட்ரிக்கு 80 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. கொடைக்கானல் இருக்கிற பைன் ஃபாரஸ்ட்டை விட ஊட்டி பைன் ஃபாரஸ்ட் கொஞ்சம் சின்னதாக இருந்தாலுமே நம்ம கொஞ்சம் தூரம் இறங்கி வந்த உடனே இந்த லேக்கை பார்க்க முடியும். மார்னிங் டைமில் இந்த லேக் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் பைன் ஃபாரஸ்ட் பார்க்கணும்னு டிசைட் பண்ணீங்க அப்படின்னா மார்னிங் வாங்க, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஊட்டி டு கூடலூர் ரோட்டில் இருக்கிற அடுத்த முக்கியமான ஒரு ஸ்பாட்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரீ பார்க் பைன் ஃபாரஸ்ட் தான். இதுவும் ஒரு பைன் ஃபாரஸ்ட் தான். அதோட இது சின்னதாக இருக்குது. பட் ஆனால் கூட்டமே இல்லை. ஸோ கூட்டமே இல்லாத ஒரு பைன் ஃபாரஸ்ட்டுக்கு போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ட்ரீ பார்க் பைன் ஃபாரஸ்ட்டுக்கு வந்து பாருங்கள், நல்லாயிருக்கும். ஊட்டியில் ஃபேமஸான ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியா தான் பார்க்க வந்திருக்கிறோம். ஸோ 40 rupees தான் என்ட்ரி டிக்கெட். பயங்கர கூட்டமாக இருக்குது. இந்த ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியா ஊட்டி மெயின்லேருந்து ஒரு 15 kilometer தூரத்தில் இருக்குது. நம்ம மேடேறி நடந்து போய் ஓவரால் வியூவை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இந்த பிளேஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வியூ பாயிண்ட் மட்டும்தான். சுற்றி மலைகளாக இருக்கிற சீனரிஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த பிளேஸை கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். அதுவே நமக்கு என்டர்டைன்மெண்ட் ஆக்டிவிட்டி வேணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு பைக்கார போட் ஹவுஸ் தான் போகணும். அடுத்து நம்ம அங்கே தான் போக போகிறோம். ஊட்டியில் பைக்காரா போட் ஹவுஸ் தான் வந்திருக்கிறோம். ஊட்டி போட் ஹவுஸ்க்கும் பைக்காரா போட் ஹவுஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஜெட்ஸ்கி இருக்குது. அதுவும் இல்லாமல் 8 seater and 10 seater இருக்குது. 1150 1300 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு குரூப்பாக வந்தீங்கன்னா பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜெட்ஸ்கிக்கு 5 minutes 2லேருந்து 3 பேர் போகிற ஸ்பீட் போட் அண்ட் 5 seater 10 minutes சுற்றி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 8 seater and 10 seater இருந்துச்சுன்னா உங்களோட குரூப்பை பொறுத்து எந்த போட் வேணும்னு சூஸ் பண்ணிக்கோங்க. சீசன் டைமில் ரொம்ப கூட்டமாக இருக்கும். ஜிபே இங்கே இருந்தாலுமே நெட்வொர்க் சுத்தமாக இருக்காது. ஸோ கண்டிப்பாக கேஷ் வச்சுக்கோங்க. பைன் ஃபாரஸ்ட் அண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரெஸ்டாரண்ட் எதுவுமே இருக்காது. பட் இங்கே ரெஸ்டாரண்ட் இருக்குது. நம்ம இந்த பிளேஸ்க்கு வரும்போது எப்படியும் 12 o'clock மேலே ஆகிடும். இந்த ரெஸ்டாரண்ட்லேயும் கண்டிப்பாக கேஷ் தேவைப்படும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் கேஷ் வச்சுக்கோங்க. பைக்காரா போட் ஹவுஸோட சீனரியுமே ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் குரூப்பாக வந்தீங்க அப்படின்னா இது ஒரு பெஸ்ட் போட்டிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பொதுவாக நம்ம வந்து பைக்காரா ஃபால்ஸ் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே நம்ம ஊட்டி ரிட்டர்ன் ஆகிடுவோம். ஆனால் நீங்கள் அப்படி ரிட்டர்ன் ஆகாதீங்க. ஏன்னா கூடலூர் போகிற வழியில் இன்னொரு பியூட்டிஃபுல்லான சீனரி இருக்குது. அடுத்து நம்ம அங்கே தான் போகிறோம். இந்த நீடில் ராக் வியூ பாயிண்ட்டுங்கிறது வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. நம்மளோட போட் ஹவுஸில் இருந்து 22 kilometers ஆல்மோஸ்ட் ஒரு 30 to 40 minutes தான் ஆகும். பயங்கர பியூட்டிஃபுல்லான சீனரி. இங்கேருந்து நம்ம கூடலூரோட ஃபுல் வியூ பாயிண்ட்டும் பார்க்க முடியும். நீங்களே வந்து பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த வியூ பாயிண்ட் கூடலூர் ரோட்டில் இருக்கிறதுனால கேரளாவிலேருந்து வர்ற மக்கள் தான் நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க. இந்த வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு அழகாக இருக்கோ அந்த அளவுக்கு டேஞ்சரஸும் கூட. ஏன்னா இங்கே வர்ற மக்கள் அந்த வேலியோடு நிற்கிறது இல்லை, கீழே இறங்கி போகிறாங்க. தேவையில்லாமல் பெர்மிஷனே இல்லாத இடத்துக்கெல்லாம் சுற்றி பார்க்குறாங்க. 2026 மார்ச் 19 செங்கல்பட்டுலேருந்து வந்த ஒருத்தவங்க இந்த வியூ பாயிண்டில் செல்ஃபி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு 100 அடி பள்ளத்தில் விழுந்துட்டாங்க. நல்ல வேளையாக ஃபாரஸ்ட் மக்கள் 12 மணி நேரம் போராடி அவங்கள உயிரோடு மீட் எடுத்தாங்க. அந்த மாதிரி எந்த ஆக்டிவிட்டி நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. இந்த வியூ பாயிண்ட்டை நீங்கள் மசனகுடி இல்லை முதுமலை டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் போகிற வழியில் பார்க்கலாம். அப்படி இல்லை நீங்கள் பைக்காரா லேக்குக்கு வந்தீங்க அப்படின்னா ஒரு 45 minutes to 1 hour டைம் இருந்தால் கூட கண்டிப்பாக வந்து பாருங்கள். ரொம்ப நல்ல வியூ பாயிண்ட்.
மசனகுடி ஜீப் சஃபாரியை பொறுத்த வரைக்கும் நம்மள ஒரு 3 ஸ்பாட்டுக்கு கூட்டிட்டு போவாங்க. பேம்பு ஃபாரஸ்ட், ரிவர் சைடு, அப்புறம் ஆஃப் சைட் சஃபாரின்னு சொல்லிட்டு 2 மணி நேரத்துக்கு 2000 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி அங்க இருக்கிற எல்லா சஃபாரிலுமே சேம் சார்ஜஸ் தான். மசனகுடி ஜீப் சஃபாரியோட ஃபர்ஸ்ட் ஸ்பாட்டில் தான் வந்திருக்கிறோம். விபூதி மலை ஸ்ரீ முருகன் டெம்பிள் அப்படின்றது தான் ஸ்பாட் நேம். நம்மள ஒரு ஆஃப் ரோடில் தான் இங்கே கூட்டிகிட்டு வர்றாங்க. இங்கிருந்து நம்ம பார்க்கும்போது கர்நாடகாவோட பந்திப்பூர் ஃபாரஸ்ட், அதுக்கப்புறம் நம்ம மசனகுடியோட ஃபுல் 360 டிகிரி வியூவுமே பார்க்கலாம். மசனகுடியில் இருக்கிற விலங்குகள்னு பார்த்தீங்க அப்படின்னா புலி, சிறுத்தை, யானை, கரடி, அதுக்கப்புறம் நிறைய மான்கள் இருக்குது. அதில் நம்மளால் பார்க்க முடிஞ்சது மான்கள் மட்டும்தான். இந்த சஃபாரி நம்ம பே பண்ணி போகிறதுனால கண்டிப்பாக அனிமல்ஸ் பார்க்க முடியுங்கிறதெல்லாம் கேரண்டீடாக சொல்ல முடியாது. ஏறினோன்னா அவங்களே சொல்லிடுவாங்க, கண்டிப்பாக கேரண்டி கிடையாது. பியூர் லக்கை பொறுத்து தான் நம்ம இந்த அனிமல் சைட்டிங்கை பார்க்கவே முடியும். மசனகுடி ஜீப் சஃபாரியில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க கூட்டிகிட்டு போகிற இந்த 3 ஸ்பாட்டில் ஆஃப் ரோடில் கூட்டிகிட்டு போகிற விபூதி மலை ஸ்ரீ முருகன் டெம்பிளுக்கு மட்டும்தான் நம்மளால போக முடியாது. மற்ற 2 ஸ்பாட்டுக்குமே நம்மளோட ஓன் காரே அலௌடு தான். ஸோ இது எனக்கு அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரிய வந்துச்சு. என்னோட கார்லேயே நான் எல்லா இடத்துக்கும் போயிட்டே வந்திருக்கலாம். நீங்கள் மசனகுடி வரும்போது உங்களோட ஓன் காரில் வந்திருந்தீங்க அப்படின்னா அதுலேயே எல்லா இடத்தையும் சுற்றி பாருங்க. அப்படி இல்லை நீங்கள் குரூப்பாக வந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சஃபாரியை எடுத்துக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஊட்டியிலிருந்து மசனகுடி அண்ட் முதுமலை டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் வரதுக்கு 2 ரூட் இருக்கு. ஒன்று தலக்குந்தாலேருந்து கல்லட்டி வழியாக வர்றது, இன்னொன்று கூடலூர் வழியாக வர்றது. கல்லட்டி வழியாக வர்றது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு ரூட். அதனால ஊட்டி ரெஜிஸ்ட்ரேஷனான TN43 தவிர்த்து வேற எந்த வண்டிகளுக்குமே பெர்மிஷன் கிடையாது. பட் ரிட்டன் கல்லட்டி வழியாக நம்ம ஊட்டி வந்துக்கலாம். முதுமலை டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஜீப் சஃபாரியை பொறுத்த வரைக்கும் மார்னிங் 6:30 8 o'clock வரைக்கும் ஒரு ஸ்லாட் இருக்கு. அதுக்கப்புறம் ஈவினிங் 4 5 o'clock வரைக்கும் ஒரு ஸ்லாட் இருக்கு. இந்த ஜீப் சஃபாரிக்கு உண்டான டிக்கெட்ஸ் எல்லாமே நம்ம ஆன்லைன்லயும் புக் பண்ணிக்கலாம், டேரக்டா வந்து புக் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ஆன்லைன்ல புக் பண்ண பாருங்க. ஏன்னா இங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ற மாதிரி தான் இருக்கு. என்னதான் இங்க வைஃபை அண்ட் ஜிபே ஃபெசிலிட்டி இருந்தாலுமே முடிஞ்ச அளவுக்கு கையில கொஞ்சம் கேஷ் வச்சுக்கோங்க, அதான் சேஃபா இருக்கும். சஃபாரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. பஸ்ல காமனா எல்லாரும் கூடயும் போறது, இல்ல ஜிப்சியா நம்ம தனியா போறது. ஜிப்ஸ்ல போறது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. நம்ம ஜிப்ஸ்ல போனாலும் சரி, இல்ல எல்லாரும் கூட காமனா வேன்ல போனாலும் சரி, உள்ள போய் பார்க்குற பிளேசஸ் எல்லாமே ஒன்று தான். அண்ட் டைமிங்கும் அதே 45 minutes தான். உங்களோட பட்ஜெட் அண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து நீங்க புக் பண்ணிக்கோங்க. நாங்கள் போன சஃபாரியில் ஒரு ½ an hourக்கு எதுவுமே பார்க்க முடியல. ரிட்டர்ன் வர வழியில் தான் காட்டு யானைகள் கூட்டமாக போயிட்டு இருந்துச்சு. டிரைவர் அண்ணாவும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணி போயிட்டு ஒரு 15 to 20 minutes வண்டி அங்கேயே நிறுத்திட்டாங்க. காட்டு யானை தண்ணி குடிக்க வந்திருக்கு, கொஞ்ச நேரம் எந்த சவுண்டும் போடாதீங்கன்னு சொன்னாங்க. எல்லாருமே அமைதியாக இருந்ததுனால எங்களுக்கு அங்கே கொஞ்ச நேரம் நல்லாவே பார்க்க முடிஞ்சுது. பொதுவாக இந்த மாதிரி சஃபாரி போகும்போது டிரைவர் அண்ணாவோ இல்லை நம்ம கூட வர்ற கைடு என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே கேளுங்க. இந்த சஃபாரி எங்களுக்கு திருப்திகரமாக இருந்துச்சு. இந்த டிக்கெட்டை வச்சு எலிஃபென்ட் ஃபீடிங் பிளேஸ்னு பக்கத்தில் ஒரு பிளேஸ் இருக்குது. அங்கே எலிஃபென்ட்டுக்கு டேரெக்டாக ஃபீட் பண்ணுறதை நம்ம போய் பார்க்க முடியும். அதை முடிச்சுட்டு நம்ம ஊட்டிக்கு போய்க்கலாம். இந்த மசனகுடி அண்ட் முதுமலை டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டை நீங்கள் 2 day ட்ரிப்பில் வந்தீங்க அப்படின்னா செகண்ட் டே மத்தியானத்துக்கு மேலே வந்து பாருங்கள். இல்லை 3 நாள் ட்ரிப்பில் வந்தீங்க அப்படின்னா 3ஆவது நாள் மார்னிங் வந்து பார்க்கலாம், பெஸ்ட்டாக இருக்கும். ஊட்டியில் ரோஸ் கார்டன் தான் வந்திருக்கிறோம். ஸோ இப்போ டிசம்பர் மந்த் வந்து ஆஃப் சீசன் தான். பட் ஆனால் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரோசஸ் இருக்குது. உங்களுக்கு ரோசஸ் பிடிக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் இருக்குது அப்படின்னா எய்தர் ஏர்லி மார்னிங் வாங்க, இல்லைனா ஒரு ஈவினிங் டைமில் வாங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரோஸ் கார்டன் மார்னிங் 7 o'clockெல்லாம் ஓப்பன் பண்ணிடுவாங்க. நீங்கள் மார்னிங் வந்தாலும் சரி, இல்லை ஈவினிங் வந்தாலும் சரி, பக்கத்துலேயே ஃபேமஸான ஒரு முருகன் டெம்பிள் இருக்குது. கண்டிப்பாக அதையும் போய் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஊட்டியில் தண்டர் வேர்ல்டு அப்படின்ற ஒரு ஸ்பாட்டுக்கு தான் வந்திருக்கிறோம். 550 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. முன்னாடி இதே இடத்துல வந்து வேக்ஸ் மியூசியம்லாம் இருந்துச்சு, இப்போ வேக்ஸ் மியூசியம் இல்லை. ஸோ 650லேருந்து 550க்கு மாற்றிருக்காங்க. ஓவரால் நல்லா தான் இருக்குது. அதில் இந்த டைனோசர் ஸ்பாட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த தண்டர் வேர்ல்டில் ஃபுல்லாக குழந்தைகளுக்கு உண்டான ஆக்டிவிட்டீஸ் தான் இருந்துச்சு. ஒரு 2 to 3 hours நல்லாவே எங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். குழந்தைங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கூட்டிகிட்டு வந்து காமிங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா ஊட்டிலேயே ஃபேமஸான மாரியம்மன் டெம்பிள், அதுக்கப்புறம் சுப்பிரமணிய சுவாமி டெம்பிள், அப்புறம் சென்ட் ஸ்டீஃபன்ஸ் சர்ச், அதுக்கப்புறம் ஃபேமஸான மோடிஸ் பேக்கரி, சாக்கோ ஸ்டோரி, ஃப்ரெஞ்ச் ரெஸ்டாரண்டான லீ கஃபே, டார்ஜிலிங் மோமோஸ் அண்ட் நிறைய லோக்கல் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. எல்லாமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஊட்டியில் இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். நீங்கள் போன டைமில் ஏதாவது லோக்கல் ஃபெஸ்டிவல் இருந்துச்சுன்னா அதுலேயும் கலந்துக்கோங்க, வேறு லெவலில் இருக்கும்.
ஊட்டியில் உங்களுக்கு ஸ்டேயை பொறுத்த வரைக்கும் 500 ரூபீஸ்லேருந்து 20,000 ரூபீஸ் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்குது. ஊட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம கிளைமேட்டை ப்ரெடிக்டே பண்ண முடியாது. எப்போவுமே 10 to 14 டிகிரி செல்சியஸ்க்கு கீழே தான் இருக்கும். ஸோ நீங்கள் தங்க போகிற ஹோட்டலில் ஹீட்டர் அண்ட் ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்கான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் புக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டீ பார்க் தான் வந்திருக்கிறோம். பொதுவாக நம்ம ஊட்டி டீ பார்க்னாலே தொட்டப்பட்டாக்கு முன்னாடி இருக்கிற டீ பார்க் தான் போவோம். அது பயங்கர க்ரௌடடாக இருக்கும். தொட்டப்பட்டா தாண்டின உடனே ஒரு 1 கிலோமீட்டரில் இன்னொரு டீ பார்க் இருக்குது. பயங்கர ஃப்ரீயாக யாருமே இல்லாமல் ப்ரைவேட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்களும் இதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கு. ஊட்டியில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மேட்டுப்பாளையம்லேருந்து ஊட்டிக்கு போகிற டாய் ட்ரெயின் தான். இந்த டாய் ட்ரெயின் மேட்டுப்பாளையத்துலேருந்து மார்னிங் 7:10க்கு கிளம்புது. ரிட்டர்ன் அது 2 மணிக்கு ஊட்டியிலேருந்து மேட்டுப்பாளையம் வந்துடுது. இந்த ட்ரெயின் ஒரு நார்மல் ட்ரெயின் மாதிரி டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுற ட்ரெயின் கிடையாது. நிறைய நேச்சுரல் சீனரிஸோட நிறைய டனல்குள்ளே போயிட்டு ஒரு அழகான ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் ஒரு நல்ல நினைவுகள் தரதுக்கு தான் இந்த ட்ரெயின் இருக்குது. டோட்டலாக ஊட்டியிலேருந்து மேட்டுப்பாளையம் ரீச் ஆகிறதுக்கு 5 மணி நேரம் ஆகும். என்ன தான் நம்ம ஒரே இடத்துல 5 மணி நேரம் இருக்கிற மாதிரி இருந்தாலுமே இடையில ஒரு 2-3 ஸ்டேஷன்ஸ் வரும். ஸோ நம்ம கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம். நாங்கள் ஃபேமிலியாக ஒரு 20 பேர் இந்த ட்ரிப்பில் போயிருந்தோம். 2 மாதத்துக்கு முன்னாடியே டிக்கெட் புக் பண்ணி தான் இந்த ஜேர்னி பண்ணோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்களும் உங்கள் ஃபேமிலியோடவோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோடவோ நல்ல ஒரு கம்பெனியோட போனீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஊட்டி போகும்போது குன்னூர் வழியாகவும் போகலாம், கோத்தகிரி வழியாகவும் போகலாம். நான் 8 மாதம் ஊட்டியில் ஒர்க் பண்ணும்போது மேலே ஏறும்போது குன்னூர் வழியாக ஏறிட்டு கோத்தகிரி வழியாக தான் கீழே இறங்குவேன். ஏன்னா நமக்கு 2 சீனரியுமே பார்க்க முடியும். ஸோ நீங்களும் ஊட்டி போகும்போது இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஊட்டி வரணும்னா கண்டிப்பாக இ-பாஸ் எடுத்துருக்கணும். ஸோ அதையும் எடுத்துக்கோங்க. பிளாஸ்டிக் பாட்டில் சுத்தமாக அலோவ் பண்ண மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு கிளாஸ் பாட்டில் எடுத்துக்கோங்க. இ-பாஸ் முன்னாடியே ஆன்லைனில் எடுத்துக்கோங்க. சீசன் டைமில் வந்தீங்கன்னா பயங்கரமான ஒரு கியூ நிற்கும், ரொம்ப லேட் ஆகும். அதுவே நீங்கள் ஆஃப் சீசனில் வந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து கூட எடுத்துக்கலாம். பட் எப்போவுமே முன்னாடியே எடுக்க ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம்.